அன்பிற்கினிய உள்ளங்களே, நான் வர்ம ஆசான் மருத்துவர் வே கணபதி பேசுறேன். பொதுவா எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் அப்படின்னம்னா அது வர்ம மருத்துவம்ங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்தியா எங்கும் உலகம் எங்கும் இன்னைக்கு தேடப்பட்டு இருக்கக்கூடிய அளவிட முடியாத புனிதத்தன்மை கொண்ட ஒரு மருத்துவமும் நம்ம வர்ம மருத்துவம் அப்படிங்கிறது எல்லோரும் உணர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. பல பேர் இந்த வர்மம் கத்துக்குன்னு வர்றாங்க. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டோம்னா, வர்மத்தினுடைய பரிபாஷைகள், வர்மத்தினுடைய மறைபொருள் விளக்கங்கள், வர்மத்தினுடைய அகராதிகள், இவைகளை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பரிபாஷை, அந்த மறைபொருள் விளக்கம் தெரியல அப்படின்னா வர்மத்தினுடைய நுட்பம் நமக்கு தெரியாம போயிடும். ஸோ நுட்பம் உணரணும்னா நம்ம அகராதியிலிருந்து இந்த பரிபாஷையினுடைய உண்மை நிலை வரைக்கும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வர்மம் கத்துக்கிறதுக்கு பல விதமான கோட்பாடுகளை நமது சித்தர்கள் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஜோதிடம் தெரியணும், பஞ்சபட்சி தெரியணும், சரசுத்திரம் தெரியணும், அமிர்தம் தெரியணும், இப்படியே இருக்கு. அதுல ஒரு முக்கியமா உள்ளது பார்த்துட்டோம்னா இந்த மறைபொருள் விளக்கம், பரிபாஷை. வர்மத்துக்காக ஒவ்வொரு சித்தர்களும் வர்ம நூல்கள் எழுதும் பொழுதே அந்த பரிபாஷைகள் அடங்கிய தொகுப்பையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த பரிபாஷைகள் அடங்கிய தொகுப்பை தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் சில வர்ம நூல்கள்ல சூத்திரம் சொல்லக்கூடிய ஒரு சில பக்கங்கள் கொண்ட ஒரு பெரிய நூலுக்கு துணையா இருக்கும். பார்க்கலாம், ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு சின்ன சூத்திரம் இருக்கும். அந்த சூத்திரத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுட்டு போனோம்னா அந்த பெரிய நூலை நம்ம ஈஸியா உணர்ந்துக்கலாம். அதனால அந்த பரிபாஷை ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, இப்போ மூலிகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடக்கப்பச்சிலைன்னு இருக்கு. இந்த அடக்கப்பச்சிலையினுடைய அகராதித்தன்மையும் அதனுடைய பரிபாஷாவுடைய மறைபொருள் விளக்கமும் தெரியல அப்படின்னம்னா இது தெரியாது. ஸோ அடக்கப்பச்சிலை அப்படின்னா வேலிப்பருத்தி. அதே மாதிரி வெற்றி பச்சிலை அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா வல்லாரை. அவங்க பாடல்ல பார்த்துட்டோம்னா வெற்றி பச்சிலை, அடக்கப்பச்சிலை, இதே மாதிரி ஏகப்பட்ட மூலிகளுக்கு மறைபொருளாக அகராதி தெரிகிற வண்ணம், அகராதியை பார்க்கிற வண்ணம் சொல்லப்பட்டிருப்பாங்க. வர்மத்திலையும் அதே மாதிரிதான். வர்மத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கோச்சி வர்மம்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுங்க. கோச்சின்னா என்னது? ஒட்டுமொத்த தசைகளினுடைய தொகுப்பு. இது பொதுவா சுளுக்கு, இங்கிலீஷ்ல பார்த்துட்டு இந்த கிராம்ஸ், ஸ்பாசம் சொல்லக்கூடிய ஒரு நிலை. அடிக்கடி எந்த இடத்துல அது அடிபட்டுச்சுன்னா அந்த தன்மைகள் வருமோ அந்த தன்மையினுடைய பகுதியை காட்டக்கூடியதுக்காக கோச்சி வரும்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிராம்ஸ், ஸ்பாசம், மசில்ஸ் உடைய அந்த ஃபுல்ல இருக்கிற தன்மை, இதுக்கெல்லாம் பார்க்கக்கூடியது அந்த கோச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப அந்த கோச்சின்னா என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா பதக்கால் வருமா இன்னொரு உதாரணம். பதக்கால் அப்படின்னா நெறி கட்டுறதுன்னு அர்த்தம். பதக்கால் கட்டிட்டு, பதக்கலை கட்டிக்கிட்டுன்னு சொல்லி கிராமப்புறங்கள்ல இன்னும் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு. பதக்கலை அப்படிங்கிறது நெறி கட்டல். அப்ப பதக்கால் வர்மம் உடம்புல எங்கெல்லாம் நெறி கட்டுமோ அந்த இடத்துக்கு எல்லாமே பொருந்தும். குறிப்பா பாத்துக்கிட்டோம்னா இப்ப காலில் ஒரு சின்ன பொண்ணு வந்துச்சுன்னா நெறி கட்டுறது எங்கேயா இருக்கும்? கண்டிப்பா நம்மளுடைய அரை இடுக்குல இருக்கும். ஸோ அரை இடுக்குகளை இருக்கக்கூடிய அதுக்கு பேரு பதக்கால் வர்மம், பதக்கலை வர்மம்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இதே மாதிரி நமக்கு இந்த மறைபொருள், அந்த பரிபாஷைங்கிறது அந்த இடத்தினுடைய குணத்தை தெரியற மாதிரி, அதை எப்படி தூண்டக்கூடிய நிலை தெரியற மாதிரி, அந்த இடத்துல எப்படி வர்மம் இருக்குங்கிறத வெளிப்படுத்துறது மாதிரி, அந்த இடத்துல எந்தெந்த நேரங்களை அதை தூண்டணுங்கிற மாதிரி, இப்படி எல்லா விதத்திலையும் அந்த வர்மத்தை வெளிப்படுத்துறதுக்காக பரிபாஷைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இந்த பரிபாஷை நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இது வச்சிருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வாழ்க்கையோட சேர்ந்த இந்த வழிமுறைகளை ஈஸியா, கவனமா, நுட்பமாக, முறிய பயிற்சி பெற்று அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதை திடீர்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டாம், தெரிஞ்சுக்க கூடாதுங்கிற ஒரு வரையறுக்க போய் தான் அது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இது வாழ்க்கையோட ஒன்றிய அதே சமயத்துல நுட்பமாக கையாளப்பட வேண்டியது.
இந்த வர்ம மருத்துவம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலுக்கு மட்டுமல்ல, செல்ஃப் டிஃபென்ஸாவும் பயன்படுது அப்படிங்கறதுனால ரொம்ப கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதனால பரிபாஷை விளக்கம் நாம நிச்சயமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுக்கு ஏகப்பட்ட விளக்க முறைகள் நம்ம சொல்லலாம், ஏகப்பட்ட விளக்க முறைகள் இதுக்கு நம்ம சொல்லலாம். வாழ்க்கையோட ஒன்று இருக்கிறதுனால எல்லாரும் வந்து கத்துக்க கூடாது, தெரியாம வந்துடக்கூடாது, நுட்பம் அறிஞ்சு இதை உணரணும், இதுக்கு உண்டான ப்ராப்பர் ட்ரைனிங் வேணும். இதெல்லாம் அறிவுறுத்ததுக்காகத்தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. சும்மா வந்து ஒரு நூலை திறந்து வந்து படிக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு இதுக்கு இருக்கக்கூடாதுங்கிறத மிக தெளிவாக அந்த காலத்திலே நம்ம சித்தர் பெருமக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் இதை வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த வாழ்க்கையோடு ஒன்றிய, பண்பாட்டோட ஒன்றிய இந்த வர்ம மருத்துவ முறைய அதுக்குன்னு நம்ம நேரங்கள் காலங்கள் உரிய பயிற்சி பெற்று அது கற்று உணரணுங்கிறதுக்காக இந்த விளக்க குறிப்பு இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வர்ம ஆசான் மருத்துவர் வே. கணபதி.